A/B வந்து 2:3, B/C வந்து 4:5, C/D வந்து 6:7. அப்போ A/B/C/D யோட வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு வந்து எக்ஸாம்ல 100% வந்து ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணியே போட்டுடலாம். இங்க வந்து ஏவோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 100% வந்து நமக்கு இங்க ஏவோட வேல்யூ வந்து 2ஓட மடங்குல தான் இருக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏல வந்து இந்த 15 அப்படின்றது 2ஓட மடங்கே கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் டில இருக்கிற 15 2ஓட மடங்கே கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் இங்க பியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 100% அப்போ பி வந்து 3ஓட மடங்குல தான் இருக்கணும். ஸோ 30 அப்படின்றதும் 3ஓட மடங்கு தான், 24 3ஓட மடங்கு தான். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க சி பாத்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 100% அப்போ சி அப்படின்றது வந்து என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 5ஓட மடங்குல தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பில வந்து இங்க 16ன்னு இருக்கு. இது வந்து 5ஓட மடங்கே கிடையாது. ஆப்ஷன் டில இங்க 30 இருக்கா, இது 5ஓட மடங்கு. நம்ம வந்து 3 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நீங்க கொஷின்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் ஃபாஸ்டா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் சியை வச்சும் வந்து ரெண்டுமே கேன்சல் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் வந்து இங்க டி வச்சு நீங்க எடுத்து பார்க்கணும். நீங்க ரேண்டமா எந்த நம்பரை வேணா வச்சு எடுக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா எலிமினேட் ஆகிட்டே தான் இருக்கும்.